பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் ஸ்தோத்திரங்களும் எடுக்கிறோம். கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதித்து பெருக செய்வாராக. செய்தி எடுத்தேன், 14 நிமிஷத்துக்கிட்ட ஆனதுனால அதை நான் கழிச்சிட்டேன். இதுதான் ஒவ்வொரு நாளும் நடக்கும். அது கலைக்கிற நேரத்தில் பொழுது வெஞ்சிடும். ஒரு நேரத்தில் அதை எடுத்து போட்டுட்டு படுத்துருவேன். எனக்கு சிறுக ஜெபம் பண்ண தெரியாதுங்க. சிறுக எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது. ஒரு பிரசங்கத்தை ஒழுங்குபடுத்தினா அது சரியாக அது முடிக்கிற வரைக்கும் அதை கொடுத்து டைம் பார்க்க மாட்டேன். நான் முடிக்கிற நேரத்தில் செல்ஃபோனில் ஒத்து போகிறேன். இன்றைக்கி கர்த்தர் சிறு ஒரு செய்தியாக கொடுக்கணுன்னு தான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ஆனால் அந்த பெரிதளவுக்கு வர முடிக்கும் போது பார்த்தா 14 நிமிஷம் ஆகிட்டுருக்கு. அதனால் நான் அதை கழிச்சிட்டேன். ஏன்னா அந்த ஆலயத்துக்காக தான் ஒரு விண்ணப்பத்தை உங்களுக்கு சொன்னேன்ட்டு போன செய்தியிலே அதான் சொன்னேன். இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தளம் போட்டு 2017ஆம் ஆண்டில் போடும்போது பாதி தளம் போட்டும் பாதி தளம் போடாதனால மழை அடிக்கும் போதெல்லாம் அந்த மழை மற்றொரு இடத்துல இருந்து அடிக்கிற மழை ஆலயத்துக்குள்ளேயே தண்ணிலாம் உள்ளே வந்துடும். ரொம்ப அவதியாக இருக்கும். ஒரு பக்கம் ஜன்னல் இல்லாத ஜன்னல் போட்டிருக்கோம், அதில் ஜன்னல் போடாத ஒரு சோகமான ஒரு சூழ்நிலை. அது முடிஞ்சு வெயில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உட்கார முடியாது, அப்படி அனலாக இருக்கும். இன்னொன்று காற்றடித்த எப்படி எந்த பகுதியில் எப்படி தேவன் ஆசீர்வதித்தாலும் பூமியை அதாவது காலத்துக்கு கடவுள் செய்வார். ஒரு காலத்தில் மழை கொடுப்பார், ஒரு இடத்துல மின்னலை கொடுப்பார், ஒரு காலத்தில் பனியை கொடுப்பார். எல்லா சூழ்நிலைக்கும் அதை தடை பண்ணுறதுக்கு மறைத்து வைக்கிறதுக்கு வேறு ஒரு தளத்தை முழுமையாக போட்டிருந்தால் அந்த பிரச்சனைலாம் கிடையாதுங்க. போட்டிருக்கிற பிரச்சனை என்னாச்சுன்னா ஒரு பக்கம் போட்டது ஒழுங்குபடுத்தி வச்சாலும் இந்த சைடில் அடிக்கிற மழை என்ன பண்ணுது, அந்த ஈரப்பசை அந்த நேரம் அழுக்கும் சதுரமாக மாறும். அதனால் ஜெபிங்க. கர்த்தருக்காக உங்களுக்கு செய்ய விருப்பம் இருந்தால் சிறிய காணிக்கையாக இருந்தால் அனுப்புங்க. கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பார். இதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். செய்தி கடந்து போவோம். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இப்போது கர்த்தர் கண்டார், நீ கண்டது சரிதான், நாம் கண்டதை சரிதான்றார். அப்போ நம்ம என்ன கண்டுமோ அது சரிதான்றார். ஆனால் என் வார்த்தையை நான் நிறைவேற்ற போகிறேன்றார். நம்ம கண்டிருப்போம்ல, நிறைய பிரச்சனையை கண்டிருப்போம். நீ கண்டது சரிதான் என்றால் இந்த உலகத்தில் எத்தனையோ ஒரு காரியத்தை பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம், மனசு கஷ்டப்படுவோம் இல்லையா? சில நடந்துக்கிற விதத்தை பார்த்து ரொம்ப ஆலோசனை பண்ணுவோம். என்ன இப்படிலாம் நடக்க நம்ம வாழ்க்கையில், எல்லாம் சரிதான் அப்படின்றார் ஆண்டவர். அவங்க பேசுனது சரி, நீ கேட்டது சரி, எல்லாம் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நம்ம என்ன நினைப்போம், நம்ம இப்படியெல்லாம் ஆலயத்துக்கு இவ்வளோ வேலை செய்கிறோம், ஆலயத்தில் எப்படி ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஓடிப்போய் நம்ம உதவியை ஓடிப்போய் ஊழியக்காரருக்கு செய்கிறோம், நமக்கே அந்த பிரச்சனை அப்படின்னு கூட நினைப்போம். அப்படி தான் நினைப்பாங்க, நிறைய பேர் அப்படி தான் நினைப்பாங்க. நாங்கள் குடும்பமாக கடந்து போய் சில செய்திலாம் சொல்லும் போது ரொம்ப சிரிச்சுன்னு இருப்பேன் நான். அதுக்கு தான் தேவன் நம்மளை அழைத்தார். நான்லாம் பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் 26 வருஷமாக நான் ஊழியம் பண்ணி கொண்டு இருக்கிறேன்டான்னா, அப்போ 26 வருஷம் ஊழியம் செஞ்சேன்னா 26 வருஷம் ஊழியம் செய்கிறேன். நல்லா ஆலயத்துக்கு ரட்சிக்கப்பட்டு ஒரு 10 வருஷம் சுவிசேஷம் கேட்கலங்க. 2 வருஷம் நம்ம கேட்டிருப்பேன். 24 வருஷம் ஊழியம் பண்ணி கொண்டிருக்கேன். அப்போ அந்த ஊழியத்தை செய்யக்கூடியது யாருடைய வேலை? கர்த்தருடைய வேலை. நீ கண்டது சரிதான், என் வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்று சொன்னவர் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் பட்ட பாடுகள் சரிதான், உபத்திரங்கள் எத்தனையோ வந்தது, எத்தனையோ போராட்டங்கள் வந்தது, அத்தனையெல்லாம் சரிதான். நீ கண்டது அனுபவிச்சதெல்லாம் சரிதான், என் வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன்றார். அப்போ அவர் வார்த்தை என்ன பண்ணுறார்? அவர் வார்த்தையானது ஏற்ற காலத்தில் நிறைவேற்றுவாராம். பிரசங்கில சொல்லுவார் இல்லையா, 3ஆம் அதிகாரம் 14 போது அது காலத்துக்கு நேர்த்தியாக நான் செய்வேன்ன்றது தான் இங்கே எரேமியா புத்தகத்தில் சொல்ல போகிற வார்த்தையும் அதுதான். 1ஆம் அதிகாரத்தில் 12 வசனம். என் வார்த்தை நிறைவேற்றுவன் என்றால் நிச்சயமாக நிறைவேற்றுவார். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு தேவன் நம்மளுக்கு தாமதித்து கொண்டிருக்கிறார். எதை கொடுத்தும் கவலைப்பட்டு நம்ம அழைத்து கொண்டிருக்கிறோம், நம்ம புலம்பிக் கொண்டிருக்கிறோம். நமக்கே அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை கொண்டு வருது. அப்போ கடவுள் இடத்துல பார்க்கல, நமக்கு சில உன் தீமை உன்னை தண்டிக்கும் என்று சொன்னால், நான் பார்த்தீங்கன்னா எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் படிக்கும் போது, நம் செய்த தீமை தான் நம்மளை தண்டிக்குமா? சிலது கண்டித்து உணர்த்தோம் இல்லையா? நம்ம உணர்ந்தால் மாறலாம். கடந்த செய்தியில் கூட நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். பிரசங்கில புத்தகத்தில் அழகாக இருக்க அந்த வசனம், புலம்பல் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் படியாக ஒருவன் புலம்பிக் கொண்டிருப்பான்.
என்ன புலம்பல் என்று ஆராய்ந்து உள்ள போய் தேடி பார்த்தா அவனுடைய பாவங்கள் அவனுக்கு பிரச்சனையா மாறிவிடும்போது அவன் புலம்பி பேசி கொண்ட விஷயத்தை தான் கடவுள் சொல்லும். அவன் செய்த பாவம் தான் அவனை புலம்ப வைத்து கொண்டிருக்கிறது. அப்போ நமக்கு நேரில் எல்லாம் பிரச்சனை நம்மளை சூழ்ந்திருக்கிற ஏதோ ஒரு காரியத்துக்கு நம்ம என்ன பண்றது? நீ கண்டது சரிதான்ற ஆண்டவர் இல்லையா? நம்ம அநேக காரியத்தை காண்கின்றது உலகத்தில் பேசுகிற வார்த்தை கொடுத்து அநேக காரியத்தை கொடுத்து கவலைப்படுவோம். இதெல்லாம் சரி, ஆனால் என் வார்த்தையை நான் நிறைவேற்றி கொடுப்பேன்றாரு. பார்க்குறேன் அன்பு சகோதர சகோதரிகளை, அவர் ஒரு காலத்தை வச்சிருப்பார், நேரத்தை வச்சிருப்பாரு. அந்த காலகட்டாயத்தில் அதை செய்து முடிப்பார் இல்லையா? ஆண்டவர் வருவார் என்று சொன்னது ஆரம்ப ஸ்டேஜிலே பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படும். அவர் வருவார் குதிகாலில் மிதிப்பார் என்று 15ஆம் வசனத்தில் இருக்கும். ஆதியிலே சொன்ன வசனம் அது எத்தனை ஆண்டுகளுக்கு பிற்பாடு மேசியா என்று சொல்லப்பட்ட வார்த்தை மாற்றி இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர் பிறக்கிறார் என்ற செய்தி வந்தது. அப்போ தானியேல் புத்தகத்தெல்லாம் படிக்கப்படும்போது வித்தியாசமா இருக்கும். ஏன்னா மேசியா தானே சொன்னாங்க. அதுதான் புலம்பல்ல படிக்கும் போது யோவான் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் அப்போ அங்கே பார்க்கும்போது சமாரியா ஸ்திரீ என்ற சகோதரி அவர் சொல்லுவா, மேசியா என்று வருவார் என்று சொல்வது அவர் தான் நான் என்னுவார் ஆண்டவர். சில விஷயங்கள் கொஞ்சம் மாற்றம் அடையும் வாழ்க்கையில். பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் நம்மளுக்கு விரோதமாக எத்தனை பேர் பேசி கொண்டிருக்கிறாங்க, செய்து கொண்டிருக்கிறாங்க, விரோதமாக செயல்பட்டு கண்டதெல்லாம் சரி, நடந்ததெல்லாம் சரி, ஆனால் என் வார்த்தையை நான் நிறைவேற்றி தருவேன் என்று சொன்னால் நிச்சயமாக நிறைவேற்றி தருவாங்க. இனிப்பு வெகு காலமாக பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு வயசாகி போச்சு, சகோதரிக்கு வயசாகி போச்சு, திருமணத்துக்காக இருக்க வேண்டிய காரியம் இன்னமும் தாமதிக்குது. ஆண்டவருக்கு எத்தனை காரியம்லாம் நம்ம செய்திருப்போம், ஏன் என் சகோதரிக்கு இப்படி தாமதித்து கொண்டிருக்கேன்? எத்தனை சகோதர சகோதரிகள் பேசி புலம்போது அந்த புலம்பலை ஆனந்த கழிப்பா கர்த்தர் மாற்ற போகிறார். அந்த புலம்பலை அழிந்து திரிந்து கொண்டிருப்போம். அநேக காரியம் எதுக்காக இது தாமதித்து எது விடப்பட்டது? ஆனால் கர்த்தர் சொல்லப்பட்டது என்ன சொல்றாரு? என் வார்த்தையின் விடி நிறைவேற்றி தருவேன் என்று சொன்ன நிறைவேற்றி தருவார். திருமண தடையா இருந்தாலும் திருமணத்தை செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பார். திருமணமாகி கர்ப்பத்தின் கனியில்லா தவித்து கொண்டு எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா இந்த சபையில எத்தனை பேர் வந்திருக்காங்க. இந்த சபைக்குள்ள வந்து ஜெபித்து கர்த்தர் என்னை கொண்டு மறைத்து வெளிப்பட்டது தான். என்னால் எதுவும் செய்ய முடியாதுங்க. கடவுள் எங்கேயுமே நேராக வந்ததெல்லாம் கிடையாது. யார் மூலியமா ஏதோ ஒரு ஊழியக்கார் மூலியமாக அங்கு அறிவிக்கிற சத்தங்கள் சரியாக இருந்தால் அதை நிறைவேற்றுவார். பொய் சொன்னால் நிச்சயமாக அது ஊழியக்காராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நிறைவேற்ற மாட்டார். சத்திய வசனம் தெளிவாக திட்டமாக இருந்தால் கண்டிப்பாக நடக்கும். அப்போ சத்தியத்தை அறிந்தால் சத்தியம் உன்னை விடுதலையாக கொடுக்கும். சத்தியத்தை அறிந்தால் சத்தியம் இதை செய்து முடித்து கொடுக்கும். அதுதான் சொல்றேன், என் வார்த்தையின்படி நிறைவேற்றுவேன் என்று சொல்வது அதுதான். அப்போ திருமண தடையா இருந்தாலும் சரி, கர்ப்பத்தின் கனியா இருந்தாலும் சரி, வேலை வாழ்ப்புகளா இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்லப்பட்ட காலத்துக்கு சரியாக நேர்த்தியாக செய்து முடிப்பார். அதுக்கு என்ன சொல்ற? ஒன்னே ஒன்று, நீ அமர்ந்திருந்து நான் தேவன் என்று அறிந்து கொள். நீ அமர்ந்திருந்து நான் தேவன் என்று அறிந்து கொள். நம்ம அமர்ந்தாதான் முடியுங்க, ஜெபித்தாதான் முடியும். ஜெபிக்காம எந்த காரியம் முடியாது. வேதத்தை படிக்கணும், ஜெபிக்கணும், காலையில் பிரசங்கம். என்ன பண்றது? நீ கண்டது சரி, என் வார்த்தையை நிறைவேற்றி தருவேன்னுகிறாரு. நீ கண்டதெல்லாம் எத்தனையோ பிரச்சனை கண்டு கலங்கி கொண்டிருக்கிற, எத்தனையோ பாடுகள் நினைச்சுக்கிற, எத்தனையோ பசியை கொடுத்து யோசித்துக் கொண்டிருக்கிற, எத்தனையோ பிள்ளைகளை கொடுத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கீங்க. அத்தனையும் கர்த்தர் மாற்றி அமைக்கிற காலம் இது. 2024ஆம் ஆண்டு எத்தனையோ பெண் பிள்ளைகளை கொடுத்து இன்னைக்கு நாங்கள் தினந்தோறும் ஒரு செய்தியில் அனுப்பி கொண்டிருக்கிறோம். செல்போன் மூலியமாக என்ன தவறு நடக்குது என்று சொல்லி அத்தனை காரியத்தையும் செல்போன் எடுத்து எத்தனை பிள்ளைங்க கெட்டு போகுது. இன்னைக்கு கூட ஒரு இடத்துல நான் பேசி கொண்டிருக்கப்படும் போது என் மகன்கிட்ட என்னுடைய செல்லை கொடுத்தாதான் ஆகாரம் எடுத்துக்கொள்வாங்க. இன்னொரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனா இல்லைங்க, என்னுடைய பேரை அந்த செல்லை பார்த்தா தான் சாப்பாடு வீட்டுக்கு கொள்ளும். ஒரு காலத்தில் அது கிடையாதுங்க. நிலாவை காட்டுவாங்க இல்லையா? நிலாவுக்குள்ள ஒரு ஆயா இருக்கிறாங்க, அவங்க உட சுட்டு கொண்டு இருக்கிற கதை வரைக்கும் தெரியும் எங்களுக்கு. நிலாவை பார்ப்பது உண்டு. ஆயாவை பார்ப்பதை போல அவங்க காட்டும் போது நிமிர்ந்து பார்த்து அது இருக்குமா என்று பார்த்து கொண்டு ஆகாரம் எடுத்துக்கொண்ட சந்தோஷம் இன்னைக்கு கிடையாதுங்க. வசதி வாழ்ப்புகள் எல்லாம் முன்னேற்றம் எல்லாம் வசதியாங்க. அந்த செல்போன் என்ற விஷயம் எல்லாமே கையளவு என்னாச்சு, கையளவு மேகம் என்று சொல்வதை போல கையளவு பாவம் கடலளவு வருத்தத்தை கொடுக்குது. அந்த கையளவு மேகத்தை கொண்டு தேவன் எல்லாத்தையும் விடுதலை கொடுத்தா அந்த கையளவு செலவு என்னதான் வாழ்க்கையை மாற்றி நாசப்படுத்தி கொண்டிருக்க அத்தனையும் கர்த்தர் மாற்றப் போகிறார். நிச்சயமா தன் வசனத்தின்படி நிறைவேற்றுவேன் என்று சொன்னால்
இந்த செல்போன் நிமித்தமாக எத்தனையோ குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்குது, எத்தனையோ வாலிபர்கள் வாழ்க்கை அழிஞ்சு போய் கொண்டிருக்குது. இது எப்படி மாற்றுவது தெரியாது, ஆனால் நிச்சயமா நிறைவேற்றி கொடுக்க போகிறார். அந்நிய கண்கள் அல்ல. நாம் இந்த செய்தி இன்னைக்கு செல்போன் மூலியமாக உங்களுக்கு அனுப்புவதை போல இதே செல்போன் மூலியமாக இந்த செல்போன் நிமித்தமாக என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அத்தனையும் வேரோடு பிடுங்கி போடக்கூடிய ஒரு காலத்தை தேவன் ஒரு தேவதூதரை அனுப்பி அதை மாற்றி அமைச்சு உயர்த்த போகிறார். தேசம் காக்கப்படுவோ, தேசம் சமாதானம் கிடைக்குவோ, தேசத்துக்கு சந்தோஷம் கிடைக்குது. பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகள் எதை கொடுத்து கவலைப்படாது. கர்த்தருடைய வசனம் சரியான காலத்தில் நிறைவேற்றி முடிப்பார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.